வேதம் சொல்லுகிறது, எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். எப்படி எண்ணணுமா? அதை மகிமையா, பயபக்திக்குரியதா, மதிப்புக்குரியதையா. 7:30 மணி ஆராதனை, ஐயோ நான் 7:15 ஆலயத்தில் இருக்கணும், அதுதான் நான் மகிமைப்படுத்துவது. ஆலயத்தில் வந்தானே போன் ஆஃப் பண்ணி அப்படி தூரமா தூக்கி போட்டு நான் சொல்றேன், போனே எடுத்துட்டு வராதீங்க, அது வேண்டியதே கிடையாது. அல்லேலூயா. பக்கத்துல யார் இருக்காங்க, அக்கத்துல யார் இருக்காங்க, யார் போறாங்க, யார் வராங்க, எதுவும் முக்கியம் கிடையாது. 7:15 வந்து நான் அப்பாவுடைய பாதத்துல நான் விழுந்தா, நான் தேவனை அப்பாவை நான் மகிமைப்படுத்துறேன், அப்பாவை நான் கனப்படுத்துறேன். இப்ப அப்பா சொல்றாரு, அதை நீ மகிமையா மதிப்பா எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய். உங்க லைஃப் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க. உன் வாழ்க்கை கர்த்தரில் நீ மன மகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா, கம்பெனில ஓனரை காக்கா பிடிக்கணும், அப்பதான் ப்ரொமோஷன் கிடைக்கணும். நீ என்ன காக்கா பிடிச்சாலும் கர்த்தரை பிடிக்கலனா அவன் உனக்கு ரிவிட்டு வச்சுட்டு போயிடுவான். மனுஷருடைய கண்ணில் தயவை ஏற்படுத்துவதே கர்த்தருடைய மேலான இரக்கம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீ பூமியின் உயர்ந்த இடம்னா ஒரு ப்ரொமோஷன், ஒரு உயர்ந்த நிலை உனக்கு வரணும்னு சொன்னா, நீ கர்த்தருடைய நாளை, அந்த கூடி வரவை நீ மகிமையா என்ன வேணுமா? ஒரு அலட்சிய நோக்கோடு அல்ல, ஏதோ ஒரு வேடிக்கை பார்க்கிற ஒரு நிலையில் ஏதோ போயிட்டு வந்துட்டா அப்படி அல்ல. ஒரு ஆத்மார்த்தமான மனநிலையோடு, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு, ஏன் ஆலயம், தேவனுடைய ஆலயம், தேவனை நான் தொழுது கொள்ள போறேன், அந்த ஒரு தெய்வீக, ஒரு பயபக்திக்குரிய, ரெவரன்ஷியலுக்குரிய அந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்குமே. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. சைமோனுடைய வாய் இதை சொல்லலங்க. பாஸ்டர் என்ன எப்படி சொல்றாரு? நான் தயவு செய்து நினைச்சுக்காதீங்க, நான் இதை பேசவே இல்லை. கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறது என்பதை, கர்த்தருடைய ஊழியக்காரனா அவருடைய வாயா இருந்து நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கு நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். ஏன்னா நான் கர்த்தரை மதிப்பா என்றேன்னா கர்த்தருடைய ஆலயத்தை நான் மதிக்க வேணும். நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு செல்லும் பொழுது எருசலேம் நகரத்திற்கு சென்றிருந்தோம். அன்னைக்கு பார்த்து அது ஒரு சாபத் டே, அதாவது ஓய்வு நாளா இருந்தது. எத்தனை பெரிய ஆச்சரியம்! அந்த ஓய்வு நாளிலே, அந்த சாபத் டேல யூதர்களுடைய குவார்டர்ஸ்க்கு சென்றிருந்தோம். ஒரு காக்கா இல்லைங்க. நாங்க நினைச்சோம், யாருமே இங்க இல்லையா? எங்களோடு இருந்தவங்க சொன்னாங்க, குவியும் எங்க ஜனம். என்ன பண்றாங்க? பெண்களும் குழந்தைகளும் வீட்டிலே தேவனை ஆராதிக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஆண்களும் எருசலேம் ஆலயத்தில் ஆராதிக்கிறார்கள். அப்படியே ஆலயத்துக்கு போனங்க, நிக்கிறதுக்கு கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. இன்னைக்கு உலகத்திலே ஏன் தெரியுமா யூதர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்காரு? அவன் கர்த்தரை தேடுற அந்த நாளுன்னு வந்துட்டா, வேலை, என்னுடைய உறக்கம், என்னுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறான். சின்ன நாடுங்க, மேப்லயே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி நாடு, ரொம்ப சின்ன நாடு. 4 மணி நேரம் தான் பஸ்ல டிராவல் பண்ணாலே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இஸ்ரேல் தேசமே. ஆனா தம்மா துண்டு தேசத்துல அவனுக்கு இம்மாம் பெரிய பயபக்தி இருக்குங்க. இவ்வளவு பெரிய பயபக்திங்க. வீட்டுல ஒருத்தனை காணோம், கடைங்கெல்லாம் மூடி இருக்கு, ஷாப்லாம் மூடி இருக்கு. நம்மால் ஞாயிற்றுக்கிழமை போய் தான் திறக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை தான் பிசினஸ், ஞாயிற்றுக்கிழமை தான் சம்பாத்தியம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனே நான் தான் கொடுக்கிறேன். ஒரு காக்கா காணுங்க. அத்தனை பேரும் எங்க இருக்காங்க? இங்க பாருங்க, எங்க இருக்காங்க? ஆலயத்துக்குள்ள.
அவன் நீங்க போய் பார்த்தா பக்கத்துல இருக்குன்னு ஒருத்தன் பார்க்க மாட்டான். அது ஒரு குகை மாதிரி இருக்கு, அப்படியே உள்ள போகுது. போனா அவன் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு ஷால் போட்டுக்கிட்டு, அந்த தள்ளித் என்ற அந்த ஷாலை போட்டுக்கிட்டு ஆடி 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 ஆடி, சில பேர்லாம் அந்த செவுத்துல இடிச்சுக்கின்னு நாங்களே மெரசல் ஆயிட்டோம். இன்றைக்கும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவங்களுக்குள்ள அதே பயம், அதே பக்தி, அதே வைராக்கியம் இருக்கிறபடியினால் பறந்து காக்கிற பட்சியை காப்பாத்துற மாதிரி அந்த சின்ன தேசத்தை ஆண்டவர் காப்பாத்தி இன்னைக்கு உலக நாடுகளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் கனப்படுத்தி பூமியின் உயர்ந்த இடத்துல வச்சிருக்காரு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அந்த வைராக்கியத்தை என் ஃபேமிலிக்கு தாங்க ஆண்டவரே, அந்த வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு தாங்க ஆண்டவரே. கெட்டு போன, விழுந்து போன, சாபம் நிறைந்த, பாவம் நிறைந்த இந்த உலகத்தை, இந்த பூமியை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்தலம் என்று இந்த உலகத்தில் இருந்தால் அது இந்த தேவ ஆலயம், இந்த புனித ஸ்தலம், இந்த புண்ணிய ஸ்தலம். இதை நீங்க எவ்வளவு ரெவரன்ஷியலா ஆனர் பண்றீங்களோ அந்த ஆனர் எல்லாம் உங்க லைஃப்ல வெளிப்படும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு அவங்க எங்க போனாலும் அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க சுகமா இருப்பாங்க, அவங்க சுகித்திருப்பாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ஆலயம் முக்கியம். நாளைக்கு நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை நம்ம வச்சுட்டு போயிடணும். நம்ம பிள்ளைகளுக்கு பயபக்தியை வச்சுட்டு போயிடணும். நம்ம பிள்ளைகளுக்கு தேவனை அறிகிற அறிவை நம்ம வச்சுட்டு போயிட்டோம்னா, நான் சொல்லட்டுமா, அதுதான் நம்முடைய பின் தலைமுறைக்கு நாம் வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. என் அன்பு பிள்ளைகளே, நான் நிறைய பார்த்துருக்கேங்க. காரை வச்சுட்டு போவாங்க அப்பா அம்மா, பணத்தை வச்சுட்டு போவாங்க, சொத்தை வச்சுட்டு போவாங்க, படிப்பை வச்சுட்டு போவாங்க, எல்லாத்தையும் குடிச்சிட்டு அழிச்சிட்டு அங்க அப்பா அம்மாவை சேர்த்து அழிச்சிட்டு போயிடுவான். அதே நேரத்தில் சில குடும்பங்களை பார்த்திருக்கிறேன், கர்த்தரை கொடுப்பாங்க, கர்த்தருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, பயபக்தியை கொடுப்பாங்க. நான் சொல்லட்டுமா, அந்த பிள்ளையும் ஆசீர்வாதமா இருக்கும், பின் சந்ததியும் ஆசீர்வாதமா இருக்கும், அது வாழ்க்கையில எல்லாமே நிறைவா இருக்கும். கர்த்தர் அந்த பிள்ளை கூடவே இருப்பாரு. அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தருடைய ஆலயம் நமக்கு அவசியமானது? அதனால்தான் பாருங்க, ஃபர்ஸ்ட் சர்வீஸ், ஒரு சர்வீஸ் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இடம் ஃபுல்லாயிருச்சு, உள்ள ஃபுல்லாயிருச்சு, வெளியே ஃபுல்லாயிருச்சு. அடுத்த சர்வீஸ் இன்னும் ஃபுல்லாகும். ஆமா, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க மட்டுமே 200 பிள்ளைங்க வராங்க. அப்ப இந்த இடம் நமக்கு பத்தல. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இந்த இடம் பத்தல. அப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னா, எல்லைகளை விஸ்தாரமாக்குறதுக்கு நம்மளை மேல கொண்டு போக, மேலனா இது பரலோகம் நினைச்சிடாதீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஒரே நேரத்தில் 1000 பேர் அமர்ந்து தேவனை ஆராதிக்க. ஆனா நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், இப்ப தேவையா 2 ஆராதனை 3 ஆராதனையா? 3 ஆராதனை இல்ல, 5 ஆராதனை நடத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு பவர் இருக்கு, எனர்ஜி இருக்கு. ஆனா நாம் கட்டுகிற ஆலயம் நமக்காக மாத்திரமல்ல, இந்த ஊருக்காக, இந்த தேசத்துக்காக, இந்த சமூகத்துக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நாம் தலைமுறைக்கென்று நாம் செய்யக்கூடிய தரமான முதலீடு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது. அதைதான் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களோடு பேசினாராம். ஆலயத்தை கட்டுங்கப்பா, ஆலயத்தை கட்டுங்கப்பா, அதை பெருசா கட்டுங்கப்பா, நிறைவா கட்டுங்கப்பா. ஜனங்கள் சொல்லுகிறார்களாம். சத்தமாய் வாசியுங்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து வேகமா வாசிங்க பார்க்கலாம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மக்கள் சொல்றாங்களாம், அப்பாலிக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். மக்கள் சொல்றாங்களாம், இப்ப அவசியமா, இப்ப அவசரமா? கர்த்தர் சொல்றாரா, ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரல. அடுத்த வசனம், ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ?
இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதின் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மக்கள் சொல்றாங்க, இப்ப எதுக்குப்பா, இப்ப தேவையா, இப்ப வேணுமா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆலயத்தை கட்டுங்கள், இதுதான் சரியான காலம். நான் அதன் பேரில் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் ஆலயத்தை கட்டணும்? பாஸ்ட் வந்து படுத்து தூங்குறதுக்கா? ஏன் ஆலயத்தை கட்டணும்? நம்ம எல்லாம் கூடி சேர்ந்து கும்பலா நம்ம ஒரு கும்மி அடிக்கிறதுக்கா? ஆலயத்தின் பிரதான நோக்கம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு, ஆண்டவருடைய கனம் வெளிப்படுவதற்கு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வீட்டுல போய் இந்த சாப்டர் ஃபுல்லா நீங்க வாசித்து பாருங்க. ஆலயத்தை நீங்க ஆனர் பண்ண உங்க வாழ்க்கையில ஆனர் உண்டாகும். ஆலயத்தை நீங்க மேன்மைப்படுத்த உங்களுக்கு மேன்மை உண்டாகும். ஆலயத்தை கட்டுவதற்கு உங்களை அர்ப்பணிக்க உங்க லைஃப்ல ஆசீர்வாதம் உண்டாகும். ஏன்னா ஆலயத்துக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அப்போ ஆலயம் அதான் சொல்றாரு, நீங்க நிறைய பிரயாசப்படுறீங்க, ஆனா பலனே இருக்க மாட்டேங்குது. கர்த்தர் சொல்றாரு, நான் தங்கவும் என்னுடைய அநேக மக்களை கூட்டி சேர்க்கவும் என்னுடைய மகிமை பிரஸ்தாபம் ஆகும் பொழுது உங்கள் வாழ்க்கை தலைக்க ஆரம்பிக்கும், உங்க வாழ்க்கை சுகிக்க ஆரம்பிக்கும். அதனால் என்னுடைய நாமம் மகிமைப்படும். அதுக்கு அடுத்த வசனங்கள் வாசிங்க. உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் ஆலயத்தை கட்டுவதற்கான திட்டங்கள்லாம் கொடுக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எவ்வளவுதான் மக்கள்கிட்ட சொன்னாலும் கொடுங்கன்னு சொன்னா, கொடுக்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு சர்ச்சில், அந்த கூட்டம் தான் கொடுக்குறாங்களே தவிர வேற யாரு என்னதான் வித்தியாசமா மகுடி ஊதுனாலும், மேல நின்று ஊதுனாலும், கீழே நின்று ஊதுனாலும், சைட்ல நின்று ஊதுனாலும், குறுக்கால நின்று ஊதுனாலும், என்ன வேணா பேசு சாமி, நாங்க ஆடவும் மாட்டோம் அசைய மாட்டோம் இருக்காங்களே, அப்பா நீங்களே கொடுத்துருங்கப்பா. லிட்டரலா நான் ஜெபம் பண்ணேன், நீங்களே பல நாட்கள் நீங்களே கொடுத்துருங்கப்பா. அப்ப கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் இந்த பூமியிலே எதையெல்லாம் அனுபவிக்க வேணுமோ அதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், ஆனா நான் அனுபவிக்க வேண்டியதை நீங்க தான் எனக்கு கொடுக்கணும். வேகமா வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, யாத்திராகமம் 25 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் காணிக்கையை கொடுக்க சொல்றாரு, ஆசாரியனிடத்துல வாங்க சொல்றாரு. நேரம் இல்லை, நீங்க வீட்டுல போய் வாசிங்க, நேரம் இல்லை, ஃபுல்லா வாசித்து பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக ஃபுல் சாப்டர் வாசித்து பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு மன்னா வேணுமா, அதை நான் வானத்திலிருந்து நான் கொடுக்கிறேன். உனக்கு காடை வேணுமா, நான் வானத்திலிருந்து கொடுக்கிறேன். மேகஸ்தம்பம் வேணுமா, நான் கொடுக்கிறேன். அக்னி ஸ்தம்பம் வேணுமா, நான் கொடுக்கிறேன். தண்ணி வேணுமா, கண்மலையை பிளந்து நான் கொடுக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு ஆலயம் வேணும், நான் வாசம் பண்ண ஆலயம் வேணும், என் மக்களை கூட்டி சேர்க்க ஆலயம் வேணும்னா அதை நீ தான் கொடுக்கணும். உன் காணிக்கையின் மூலமா தான் அது கட்டப்பட வேணும். இது தேவ விருப்பங்க, இது பாஸ்ட் விருப்பம் கிடையாது. இது தேவ சித்தம், தேவ நோக்கம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அது அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் சும்மா கும்முன்னு இருக்கீங்க. ஆனா அவர் வாசம் பண்றதுக்கு நான் தான் கொடுக்க வேணும்.
அப்படின்ற கர்த்தரை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு திருமணம் நிகழ்கிறது, பெண்ணுக்கும் பையனுக்கும் திருமணம் நடக்கிறது. நன்றாய் கவனிங்கள். பெண் உடுத்தக்கூடிய ஆடையை யார் எடுத்து கொடுக்கறாங்க? புரியல, வேற ஏதோ லோகத்துல இருக்கீங்க. மாப்பிள்ளை வீட்டார். மாப்பிள்ளை உடுத்தக்கூடிய ஆடை யார் எடுத்து கொடுக்கறா? பெண் வீட்டார். எங்க அவங்க வாங்கிக்கலாம்ல. பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு செய்யற அந்த தொகை எடுத்துட்டு போயிட்டு ஷூட் கோட்லாம் வாங்கி கொடுக்கறதுனா பண்ணலாம். பெண் வீட்டார்னா பெண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். மாப்பிள்ளை போய் புடவை எடுக்கிறதுனா பண்ணலாம். மாப்பிள்ளைக்கு ஷூட்டே எடுத்துக்கலாம். ஆனா அப்படி அல்ல. இந்த பரிமாற்றம் தான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் பரிந்துரை, உடன்படிக்கையின் உறுதி, ஒப்பந்த உறுதி. நான் கொடுக்கிறேன், அவங்க கொடுக்கறாங்க, அதுல தாங்க உறவே கட்டப்படுது. இது என்னமோ பெண் வீட்டுக்கிட்ட காசு இல்ல, பையன் வீட்டுக்கிட்ட காசு இல்லைன்றது இல்ல. அப்படி கொடுக்கும் பொழுதுதான் உறவு ஒட்டி கொள்ளுகிறது, பொறுப்புணர்வு வளருகிறது, ஐக்கியம் வலிமையாக்கப்படுகிறது. ஆமீன் சொல்றவங்க. அதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு வீட்டை கட்டி கொடுக்கிறேன், நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். உன் புருஷன் போலனா என்ன நான் போடுறேன் உனக்கு. உன் பிள்ளை செய்யலனா நான் செய்யறேன். நீ அனுபவிப்பதற்கு எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன். ஆனா நான் வாசம் பண்றதுக்கு மகிமையான ஆலயத்துக்கு காணிக்க நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலங்க. அவருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய சத்தியம் சொல்லுது, அவருடைய வாக்கியங்கள் சொல்லுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ இதை உணர்ந்த பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு கொடுக்க கொடுக்க, ஆலயத்துக்கு கொடுக்க கொடுக்க அவங்க லைஃப் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நமக்குள்ள வைராக்கியம் வரணும். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்காக நான் கொடுக்க போறேன், நான் விதைக்க போறேன். நீங்க வைராக்கியத்தை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. கொட்டுறது அவர் வேலை, அவர் கொட்டுவார். தர்றது அவர் வேலை, அவர் தருவாரு. உங்களுக்கு வேண்டியது ஒரு தாராளமான ஒரு இருதயம், கர்த்தருக்கு செய்யணும் கொடுக்கணும் என்ற ஒரு இருதயம். தாவீதுக்கு தேவன் ராஜாவான பிறகு அவனுக்கு வீட்டையே கட்டி கொடுத்துட்டாரு, அரண்மனையை கட்டி கொடுத்துட்டாரு. இவன் என்ன தெரியுமா பண்றான்? நான் பெரிய வீட்டுல இருக்கிறேன், நான் பஞ்சு மத்தியில தூங்குறேன், நான் சொகுசா இருக்கிறேன். ஆனா ஆண்டவருடைய ஆலயம் ரொம்ப சாதாரணமா இருக்கு, ஆசரிப்பு கூடாரம் சின்னதா இருக்கு, தேவாலயம் ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லி அவன் ஒரு பொருத்தனை பண்றான். என்ன தெரியுமா பொருத்தனை பண்றான்? வேகமா வாசிங்க பார்க்கலாம். 132 சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 132 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும், அவனா தாவீது. தாவீது நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும், யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும், யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். எங்க அவனுக்கு சூப்பரான அரண்மனை மாதிரி வீடு இருக்குங்க, டீக்வுட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில கட்டில் இருக்குங்க, சொகுசான பஞ்சு மெத்த இருக்குங்க. அவன் சொல்றான், நான் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்ச்சி சாணி பொறுக்கிட்டு இருந்த எனக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஆலயம், அவர் வாசம் பண்ண மக்கள் ஆராதிக்க ஒரு ஆலயத்தை, நான் ஆண்டவருக்காக ஒரு இடத்தையும் ஒரு கட்டிடத்தையும் அந்த நான் பார்க்கும் வரைக்கும், அதை நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் என் கட்டில உறங்க மாட்டேன், நான் இளைப்பாற மாட்டேன், நான் கர்த்தருக்கு நான் ஃபர்ஸ்ட் செய்வேன் என்ற அந்த உணர்வு தாங்க அவனை பெரிய மகிமையின் ராஜ்ய பாரதியை கொடுத்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க பொருத்தனை செய்து பாருங்கள், உங்க லைஃப்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும்.